என்பதாக அது வணக்க வழிபாடாக இருக்கிறதோ, இதே போல ஜகாத்தும் ஒரு வணக்க வழிபாடு. ஜகாத்தும் ஒரு வணக்கம் தான் அல்லாம ஜகாத்து வறுமையை ஒழிப்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட ஒரு மாடல் அல்ல, ஒரு ப்ராடக்ட் அல்ல. இது ஜகாத் தொழுகை. அதனால பார்க்கிறோம், இருக்கக்கூடிய கிதாபுகள் நீங்க எதை எடுத்தாலும், எந்த ஒரு மதுஹபுடைய இருக்கக்கூடிய கிதாபை நீங்க எடுத்து பார்த்தாலும் ஜகாத் என்று சொல்லக்கூடிய பாடத்தை எங்க கொண்டு வருவாங்க, தொழுகைக்கு அடுத்ததாகத்தான் கொண்டு வருவாங்க. இபாதத்துடைய பாடத்துல இபாதத்துகளை பேசக்குள்ள தொழுகை, ஜகாத்து, நோன்பு, ஹஜ்ஜி, இது இருக்கக்கூடிய கிதாபுகளுடைய முறை மட்டுமல்ல, ஹதீஸுடைய கிதாபை நீங்க எடுத்துக்கொண்டாலும் கூட எந்த ஒரு இமாமும் ஒரு சோசியல் ஒர்க்ல அல்லது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பற்றி பேசக்கூடிய ஒரு கிதாபுல் முஆமலாத்துல அல்லது கிதாபுல் முஆஷராத்துல அல்லது வறுமையை எப்படி ஒழிக்கலாம் என்ற தலையங்கத்துல ஜகாத்தை யாருமே கொண்டு வரல. ஜகாத்தை பற்றி பேசக்கூடிய அத்தனை ஸலஃபு ஸாலிஹீன்களும், அத்தனை ஐமாக்களும், அத்தனை ஃபுகஹாக்களும், அத்தனை முஹத்திஸீன்களும் ஜகாத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இபாதத்துடைய பகுதியில தான். இபாதத் தனி பியூர் இபாதத். எனவே இதை இபாதத்தாக பாருங்கோ. இதை யாரும் வறுமையை ஒழிப்பதற்கான ஒரு முதலாக மட்டும் இதை பார்க்க வேண்டாம். வறுமையை நெறிப்படுத்தலாம், அதுக்கு கூட்டு ஜகாத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கோ, உலகத்தில் ஜகாத் இருக்கிறே, இது வெறுமனே 100க்கு 100 இது ஒரு இபாதத். இது ஒரு இபாதத். இபாதத் என்று சொல்லும் பொழுது 2 அம்சம் அல்ல கவனிக்க வேண்டும். 2 அம்சம். ஒன்று, அதுல என்னுடைய தலைக்கு வேலை இல்லை. இபாதத் என்று வந்தால் என் தலைக்கு வேலை இல்லை. ஏன் வேலை இல்லை? உதாரணமா வச்சுக்கோங்க, உங்களுக்கு 4 தொடுகிறோம், நம்ம இதுக்கு 3 தொடுகிறோம். இதை போட்டு நீங்க தலையை உடைக்கிறதுக்கோ தலையை பாதிக்கிறதுக்கு ரைட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. உங்களுக்கு கேளாது. இது இபாதத், வணக்கம். ஏன் 30 முடிக்கணும்? ஒரு வேலை செய்வோம். நார்த் அமெரிக்காவில் வாழக்கூடிய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன கஷ்டம்? கிட்டத்தட்ட லாஸ் ஏஞ்சல்ஸ் கங்கல வாழக்கூடியவங்க கிட்டத்தட்ட அவங்க நோம்பு வைக்கிறாங்க. எத்தனை மணிக்கு சொன்னா ராவு 3 மணிக்கு நோம்பு வைக்கிறாங்க. ராவு 10 மணிக்கு இப்ப இஃப்தார் செய்யறாங்க. நோம்பு எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு நோம்பு. அவங்க நியத்து வைக்கிறாங்க, இன்ஸ்லாட் செய்யறாங்க, சஹர் சாப்பிடுறாங்க 3 மணிக்கு அதான் 3 மணிண்டா மாலையில 3 மணி இல்ல, சுபகுல 3 மணி, அதிகாலை 3 மணிக்கு அவங்க நோம்பு துறக்கிறாங்க 10 மணிக்கு. நாங்க என்ன விஷயத்தை பேசுவோம் தெரியுமா? வட்ட நேச மாநாடு கூடி நாங்க நோம்ப கொஞ்சம் மாற்றுவோம். இல்ல உங்களோட நோம்ப நாங்க உங்களுக்கு டிசம்பருக்கு ஆக்கிட்டாரோம். இது செய்ய முடியாது. ரமதானுடைய மாதத்தில்தான் நோம்பு நோக்கணும். அதை சில நோட் போர்ட்ல வாழக்கூடிய சகோதரர்கள் இப்ப நோட் போர்ட் எப்படின்னு சொன்னா அவங்களுக்குரிய ப்ராப்ளம். அவங்களோட ராவு கிட்டத்தட்ட 21 மணி நேரம் பகல், இரவு 3 மணி நேரம் தான். இந்த 3 மணித்தியாலத்துக்குள்ளதான் இவங்க இஃப்தார் செய்து தராவே தொழுது பயானையும் கேட்டு கியாமுல்லைலும் தொழுது சஹரும் சாப்பிடுவோம். சொல்லுவது எங்க தலையை பாதிக்கிறதுக்கு ரைட்ஸ் அங்க இல்ல. நாங்க சொல்லப்பட்டதை நாங்க செஞ்சாவோம். எப்படி செய்யணும்? எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன்? ஜகாத்தை நீங்க கொடுக்கறதுக்கு ஒன்றை ஞாபகம் கொள்ளுங்க. அடுத்த ஒரு தலையங்கம் தான் ஜகாத்துக்கும் ரமதானுக்கும் என்ன சம்பந்தம்? ஜகாத்துக்கும் ரமதானுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஜகாத்து கொடுக்கிற மாதம் அல்ல, இது சதகா கொடுக்கிற மாதம். இதை நல்லா எழுதிச்சுக்கோங்க. இது ஜகாத்து கொடுக்கிற மாதம் அல்ல, இது சதகா கொடுக்கிற மாதம். இன்னைக்கு நாங்க ஜகாத்தை கல்குலேட் பண்ற மாதமாக ரமதான் ஆகிட்டோம். மக்கள் நினைச்சாங்க ரமதான்ல ஜகாத்தை கொடுக்கறதுனால நன்மை கூட கிடைக்க முடியும். ஆனா எனக்கு இல்ல, எங்க இதுக்கு ஆதாரம் கிடைக்கவும் இல்லை. இது நீங்க கொடுக்கிற வைக்கிறே, இது நீங்க கொடுத்தோ கொடுக்கலையோ, நீங்க கணக்கு பார்த்தோ பார்க்கலையோ, நீங்க அலோகேட் பண்ணினோ பண்ணலையோ, 354 உங்களோட பணத்துக்கு பணம் அளவினுடைய எல்லை, அளவினுடைய அளவு ஒரு வருடம் எப்ப பூர்த்தியாகுதோ அன்றைக்கு நீங்க ஜக்காத்து கொடுக்க எலிஜிபிள். 355வது நாள் உங்களோட வியாபாரத்துல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஜக்காத்துக்கு தகுதியான பணத்துல 2.5% உங்களை அறியாமலேயே யாரோ ஒரு கூட்டத்தினர் பங்காளியாக மாறிட்டாங்க.
இது நீங்க கல்குலேட் பண்ண தேவையில்லை. இது நீங்க கொடுக்கத்தான் கல்குலேட் பண்ணணும் இல்லாம ஜகாத்து வாஜிபாகிறதுக்கு கல்குலேட் பண்றது இல்லை. ஜகாத் உங்களுக்கு வாஜிப். 354வது நாள் என்னைக்கு உங்களோட கேபிட்டலுக்கு 354 நாள் பூர்த்தியாக உதாரணம் அழைத்துக் கொள்ளுமோ, ஒரு யங் பாய், எங்களுக்கு யாருக்கும் அக்கௌண்ட்ஸ் இல்லை, எங்களை யாருக்கும் தெரியாது, எங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எங்க ஆரம்பிக்குது சொல்லி நான் ஒரு பெரிய மனிதனுடைய அனந்தரசத்தை பிரிச்சேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவர் அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறாரே, பிசினஸ் ஆரம்பிக்கிறாரே 1965 நான் பிறக்கிறதுக்கு முன்னால. அவருடைய மௌத்துக்கு பிறகு அவருடைய டாக்டர் மகன் எடுத்துக்கொண்டு வாராரே அந்த பையன். அப்படியே 1965 ஜூன்ல அவர் பிசினஸ் ஆரம்பிக்கும் பொழுது என்ன முதல் எழுதினாரோ அதிலிருந்து இன்று வரைக்கும் உள்ள அக்கௌண்ட் அத கணக்கு அப்படி இருக்கு. 1965 எங்களுக்கு இருக்கணும். இது எனக்கு எப்ப ஜகாத்து வாஜிபாகுது, நான் எப்ப நிசாப் எடுத்தேன் யாருக்கும் தெரியாது. இந்த சமூகம் இருக்குது, டாக்குமெண்ட் இல்லாத சமூகம் இது, அக்கௌண்ட் இல்லாத சமூகம் இது. எங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்தால்தான் எனக்கு வர வேண்டியதுன்னா, நான் கொடுக்க வேண்டியதுன்னா, எனக்கு என்ன இருக்குது, இது யாருக்கு போக வேண்டியது, நான் மௌத்தானதுக்கு பிறகு நிம்மதியா மௌத்தாகிடும். என் குடும்பம் பிரச்சனை இல்லை, என் குடும்பம் வெரி ஹாப்பி, என் வாப்பா மௌத்தாக இருக்கிறாரு, மாஷா என் வாப்பா அத்தனை விஷயத்தை அப் டு டேட்டா எழுதி வச்சிருக்கிறார். வாப்பட அக்கௌண்ட் வாப்பா யாருக்கு கொடுக்கணும், வாப்பா யாருக்கு வரைக்குது, வாப்பா யாருக்கு கொடுக்க அத்தனை எழுதி வச்சிருக்குது. இன்னைக்கு நாங்க மௌத்தான எங்க பிள்ளையெல்லாம் போகல, அவனுக்கு தெரிய யாருக்கு வரைக்கும் தெரியாது, அவனுக்கு யாரு கொடுக்கணும் தெரியாது. ஒவ்வொருத்தரும் பார்ப்போம் ஜகாத் என்று சொல்லக்கூடியது. இது நோம்பு வந்தா பார்ப்போம், நோம்பு வந்தா பார்ப்போம். நான் அதனால சொல்றேன், ஒவ்வொரு பள்ளியிலையும் இன்றைக்கு ஜகாத் சங்கம், ஜகாத்து கமிட்டி இருக்குது. இந்த ஜகாத்து கமிட்டி நோம்புக்கு புறமாக்குறது போல அவங்க இயந்திரத்துக்கும் புறமாக்குறாங்க. நோம்பு வரும் எங்க இருக்குது, எங்க இருக்குது இல்ல. ஒவ்வொரு பள்ளியில இருக்கக்கூடிய ஜகாத்து கமிட்டியும் வருடத்தினுடைய 365 நாளும் இயங்கோனம் சண்டே க்ளோஸ் பண்ண ஏதா யாரோ ஒருவருக்கு சண்டே ஜகாத்து வாஜிபாகும். அவர் தன்னுடைய ஜகாத்தை தொடர்ந்து பள்ளியில் ஒப்படைக்கும். பள்ளியில இல்ல, அந்த ஜகாத்தி நிறுவனத்தில் ஒப்படைக்கும். இது ரமலான் வருவானம் ஜகாத்து கொடுக்கறதுக்கா இல்ல, ஜகாத்துக்கும் ரமலானுக்கும் சம்பந்தம் இல்லை. இலங்கையில இயங்கக்கூடிய அத்தனை ஜகாத்து நிறுவனத்துக்கும் சொல்றேன், இது ரமலானுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. இது என்ன தெரியுமா, இப்ப கொஞ்சம் பேசுறாங்க, கடைசி 10ஆவது கூட நல்ல ஜோசா பேசுவாங்க, பெருநாளோட மாஷால்லா முடிச்சு. அதுக்கு பிறகு வருவாங்க 5 மாசத்துக்கு பிறகு அதுல ஜகாத்துடைய காசில கொஞ்சம் பேலன்ஸ் என்ன செய்ய அநியாயம் சோகம். யாருடைய ஜகாத்தும் எந்த ஒரு ஜகாத்து நிதியத்திலையும் ஜகாத்தை சேர்க்கக்கூடிய நிறுவனத்திலையும் அவங்களோட புக்ல பேலன்ஸ் இருக்கிற ஜகாத்து படம் இவங்க ஒரு நாளைக்கு கூட ஜகாத்து பேலன்ஸ் செய்யக்கூடாது. ஜகாத்து உங்களோட புக்குக்கு வரணும், அடுத்த நிமிடம் அது உரியவருக்கு போயிட்டு சேரணும். உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்பயும் இருக்கணும். எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த ப்ராஜெக்டுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுகிறது, ஜகாத்துடைய பணம் வந்தா நாங்கள் செய்வோம். எனவே இலங்கையில நாடளாவிய ரீதியில எங்கெங்கெல்லாம் ஜகாத்துடைய நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு நான் சொல்றேன், நீங்க செய்யக்கூடியது வணக்கம், நீங்க செய்யக்கூடியது விவாதத்து. ஆனா இது எப்படி செய்யணும் என்றத படிச்சு செய்ய பார்ப்போம், இது எப்படி செய்யணும் என்றத விளங்கி செய்ய பார்ப்போம்.